தினேஷ் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டான். அதை பார்த்து வளர்ந்த உன் பையங்களும் நல்ல புரிதோட வளர்ந்தாங்க. அன்பரசி வளரவும் அவன் உன்னை விட்டுட்டு தனியா போனான். அதை பார்த்து அன்பரசிக்கு என்ன தோணும்? புள்ள வளர்ப்புங்கதே கணவனும் மனைவி சேர்ந்து வளர்க்கணும். தந்தையும் தாயும் தான் பிள்ளைக்கு வேணும். தாயும் தகப்பனும் பிள்ளைய வளர்த்தாதான் பிள்ளைங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். தாயும் தகப்பனும் தான் ரோல் மாடலே. அதை பார்த்து வளர்ற பிள்ளைங்களுக்கு தான் புரிதல் இருக்கும். குழந்தைங்க எதையும் தானா கத்துக்கிறது கிடையாது, பார்த்து தான் கத்துக்கிறாங்க. முத குழந்தைங்க கத்துக்கிறது குடும்பத்துல இருந்துதான். அம்மா அப்பா முத பிள்ளைங்க பார்த்து வளர்றது அம்மாவும் அப்பாவும் பார்த்துதான். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில போய் கத்துக்கிட்டு வராங்க. ஆனா ஞானம் வரதுக்கு முன்னாடியே கத்துக்கிட்டு யாரும் குடும்பம். அந்த குடும்பமே இப்படி இருந்தா உண்மையிலே குழந்தை வேணும், அதை வளர்க்கணும் ஆசைப்பட்டா புருஷனும் பொண்டாட்டியும் தாயும் தகப்பனும் சேர்ந்து வளர்க்கணும். அதான் அவ பாத்துக்கிறதுல புள்ள வளர்க்கறதே பொம்பளைக்குள்ள வேலைன்னு ஆம்பளை விட்டுட்டு போனா அதை பார்த்து வளர பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கும். ஒரு தாய்கிட்ட இருந்து எப்படி ஒரு அன்பும் பரிவனையும் ஒரு குழந்தைக்கு கிடைக்குதோ அதே அளவு அப்பா கிட்ட இருந்தும் கிடைக்கணும். அப்பா கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பும் அன்பும் கிடைக்கும்